மீள்குடியேற்றம் தொடர்பாக கதைக்கிறதுக்காக வந்திருந்த நாங்கள் எங்களை கூட்டி வந்தது இந்த பால் என்று சொல்ற வேண்டிய அமைப்பு எல்லா மாவட்டங்களிலையும் காணி ஒழிப்பு தொடர்பாக கதைக்கிறாக வந்திருந்தார்கள். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருந்தார்கள். உண்மையில் நாங்கள் இதில் தெரியப்படுத்த வேண்டிய விடயங்கள் பல இருக்கிறது. தவறான செய்திகள் ஜனாதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காணி சுவீகரிப்பு, விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற போர்வை, இராணுவ பாதுகாப்பு என்ற போர்வையில் இந்த வலிவடக்கு காணிகளை அபகரிக்கின்ற ஒரு பாரதூரமான ஒரு நடவடிக்கை இந்த ஒரு நல்ல அரசாங்கத்தின் இந்த காலத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். என்ன பிரச்சனை என்றால் உண்மையில இராணுவத்தினுடைய பாதுகாப்பு என்ற பேர்வையில் வலிவடக்கில் பல ஏக்கர் காணிகளில் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பேரில் விவசாய நடவடிக்கைகள் நடத்தப்படுகிறது எங்களுடைய உறுதி காணிகளில். அதுக்கு அப்பால விமான நிலைய விஸ்தரிப்பு இது இப்ப பேசுபொருளாகவும் காணி சுயரிப்பை அரசு அதிகாரிகள் மிகவும் தந்திரமாக செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம். எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் இந்த சுயரிப்புக்கு விட மாட்டோம். ஏனென்ற அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். பலாலி விமான நிலைய ஓடு பாதை 2400 மீட்டர் நீளமானது. கட்நாயக்காவினுடைய ரன்வே ஓடு பாதை 3400 மீட்டர் நீளமானது. அதே போல ரட்மாலாவில் இருக்கிறது 1700 மீட்டர் நீளமான ஓடுபாதை. ஆகவே பலாலில இருக்கிற விமான ஓடுபாதையை விஸ்தரிக்கிறதுக்கு, அதாவது விமான நிலையம் விஸ்தரிக்கிறதற்கு ஓடுபாதைக்கு காணிகள் தேவையில்லை. இதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் வந்து இறங்குகின்ற விமானங்கள் 1300 மீட்டர் நீளமான பிரதேசத்துக்குள்ள இந்த விமானங்கள் இறங்கிவிடும். இன்னும் 1500க்கும் மேற்பட்ட ஓடுபாதை பயன்படுத்தாம இருக்கிறது. கட்டுவன் பிறையான பிரதேசத்தில் அது பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆகவே இது ஒரு சாட்டு போக்கு சொல்லி ராணுவ தளபதிகள் இந்த அரசு அதிகாரிகளை வைத்து இந்த பிரதேசங்களை விடுவிக்காமல் காலத்தை இழுத்தடிக்கிறதுக்கு சொல்லுகின்ற நடவடிக்கை அது வருத்தத்துக்குரியது. கடந்த டிசிசி மீட்டிங்குக்கு நாங்கள் வந்திருந்த நாங்கள் ஜனாதிபதியோடு நேரடியாக எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு. ஆனால் அங்கு தவறான தகவல்கள் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மாவட்டத்தில் 1502 குடும்பங்கள் மட்டும்தான் மீள்குடியேற இருக்கிறது. இது மிக தவறான ஒரு செய்தியை கௌரவ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான தகவல்கள் பொய்யானது போய் சேரப்படுகிறது. நான் பலாலி கிழக்கை சேர்ந்த நான் 2500 ஏக்கர் காணி இன்னும் அந்த வழிவடக்கிற விடுவிக்கப்பட இருக்குது. எங்களுடைய பலாலி கிழக்கிலேயே 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அது எவ்வாறு சாத்தியமாகும்? பலாலி, மயிலட்டி, தையட்டி, ஊரணி, கட்டுவன் என்று பல கிராமங்கள் அங்கே இன்னும் மீள்குடியேறாமல் மக்கள் அகதிகளாக சொந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக அவர்கள் இருந்தபோது 1500 ஏக்கர் விட்டிருந்தார். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு மக்களுடைய காணிகளை விடுவோம் என்று வாக்குறுதிகளை வழங்கி வந்தார். கடந்த தேர்தலுக்கு முன்பு வசாவலான் பாடசாலையிலிருந்து வசாவலான் சந்தி வரையான ஒரு 3/4 கிலோமீட்டர் வீதியை தான் விட்டிருந்தார். 2 பகுதி காணிகளும் விடவில்லை. குறிப்பாக நல்ல உதாரணத்தோடு சொன்னால் ராணுவ ஹாஸ்பிட்டல், மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி வசாவலான் சந்தியில விட்டதுக்கு முன்னுக்கு இருக்குது கிழக்கு பகுதியில. நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 ஏக்கர் காணியில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு ஒரு நான் நினைக்கிறேன் 5-6 ஏக்கருக்கு மேல சும்மாக கையகப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறோம். இதே போல இந்த பலாலி வீதி வசாவலான்ல இருந்து பலாலி டீ சந்தி செல்லுகிற 3.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த வீதி விட்டாதான் பலாலி கிழக்கில விட்டதும் விடுபட இருக்கிற பகுதிகளுக்கு செல்லுகின்ற பிரதான வீதி. 2 ராணுவ முகாம் இருக்கிறது. ராணுவ முகாம் இல்லை. பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு வாகன கராஜும், வீரப்பள்ளி என்ற இடத்துல அந்த காவலரன்கள்ல காவல் காக்கின்ற ராணுவ வீரர்களுக்கான ஒரு சிறிய மினி முகாம், லைட் இன்ஃபென்ட்ரி அவர்களுடைய பிரதான முகாம் பலாலிக்கு வெளியில ஒட்டகப்புலத்தில அவர்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது. ஆகவே இந்த 2 விதையும் எடுத்து பலாலி ரோட்டையும் விட்டு பலாலி கிழக்கு முதல் இப்பொழுது விடலாம். நான் கணக்க விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ராணுவம் இதை சுவீகரிப்பதற்கு கடும் முயற்சி எடுக்கிறது. இது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு இந்த சரியான தகவல்கள் போய் சேராமல் ஜனாதிபதியும் அதற்கு இராணுவ பாதுகாப்புகள் விமான நிலையத்துக்கு சுவீகரிக்க முடிந்தால் சுவீகரிக்க சொல்லவும் அதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் பொறுப்பு அந்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இது மிக தவறானது. ஏனென்று கேட்டால் பலாலியில் இருக்கிற விமான ஓடுபாதையானது மொத்தமாக 2400 மீட்டர் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நீளமான விமான ஓடுபாதை பலாலியில்
ஏற்கனவே இருக்கிறது. இதுவரைக்கும் இராணுவத்தாலும் சர்வதேச விமான நிலையம் என்ற போர்வையிலும் 1300 மீட்டர் நீளம் கொண்ட ஓடு பாதையில் தான் விமானங்கள் இறக்கப்படுகிறது. அதை விட மொத்தமாக 2400 மீட்டர் நீளமான ஓடுபாதை அங்கே இருக்கிறது. ஆகவே ஓடுபாதையை காணி சுவீகரிக்க வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை. நாங்கள் பார்த்தோம்னா கட்நாயக்காவில் கூட 3400 மீட்டர் நீளமான ஓடுபாதையில் போயிங் ரக விமானங்கள் இறக்கப்படுகிறது. அப்போ இந்த பலாலி விமான ஓடுபாதை தளத்தில் இவ்வாறான விமானங்கள் இறக்குவதற்கான ஓடுபாதை காணும். ஆனால் இப்போது இறக்கப்படுவது வெளியிலே 2 ஃபேன்கள் பூட்டப்பட்ட இன்ஜின்கள் தான் இங்கே இறக்கலாம். ஏனென்று கேட்டால் அதுகள் இந்த கல்லுகள் சல்லிகள் எல்லாத்தையும் இழுத்து அதை வெட்டிட்டு போயிடும். ஆனால் உள்ளே இழுக்கிற பெரிய போயிங் விமானங்கள் இறக்குவதற்கு இதோ சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அல்ல. ஆனால் அது இறங்கக்கூடிய அல்லது ஏறக்கூடிய போதுமான இடம் இருக்குது. அதை சுவீகரிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த காணியை சுவீகரிப்பதற்கு மிகவும் தந்திரமாக இராணுவமும் அதோடு சேர்ந்து பொறுப்பான அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் தான் இதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த காணியை எப்படியாவது இராணுவத்துக்கு சுவீகரிக்க வேண்டும் என்று. அப்போ இதில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த காணியை சுவீகரிப்பதற்கு சம்மதம் தெரிவிப்பவர்கள் யார் என்று கேட்டால் அந்த மண்ணில் பிறக்காத 34 வருடத்துக்கு முதல் வெளிக்கிட்டு 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பேரப்பிள்ளைகளும் வயது போனவர்களும் இனி எங்களுக்கு அங்கே போக முடியாது, தாரதை வேண்டிக் கொண்டு குடுப்பம் என்று தான் சொல்லுகிறார்கள். இது விமான நிலையத்துக்கு விஸ்தரிக்கிறதுக்குரிய காணி அல்ல. ஏனையவர்களுடைய மனப்பாங்கும் ஒரு சிலர் அது ஏமாற்றப்பட்டு இவர்கள் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. என்ன எவ்வாறென்றால் இந்த விருப்பத்தோடு நாங்கள் காணியை சுவீகரித்தோம். இது மிக தவறானது. நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுகிறோம், மீள குடியமர்த்திய பின்பு உங்களுடைய அபிவிருத்திகளை செய்யுங்கள். இதை நாங்கள் தெளிவாக நாங்கள் இங்கே கதைக்க வருகிற பொழுது கௌரவ வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திரும்ப 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 ஏதோ விடயங்களை கதைத்து கொண்டார். நான் கதைப்பதற்கு ஒலிவாங்கியை கையில் வைத்திருக்கிறேன், ஜனாதிபதியிடம் அனுமதி கேட்டிருக்கிறேன், நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இங்கு குழப்பப்படுகிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் கதைக்கப்படுகிறது. ஆனால் வெளிவடக்கில் 2500 ஏக்கர் காணி ஏராளமான மக்கள் இன்றும் அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இல்லை, இழப்பீடு பெற்றுக்கொள்வதற்கு எவருமே தயாரில்லை, அதற்கு நாங்கள் விடமாட்டோம். இதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். இந்த காணியை சுவீகரிக்கிறதுக்கோ இழப்பீடு பெறுவதற்கோ நாங்கள் விடமாட்டோம். எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் சுவீகரிக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். 2400 மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கிறது. 1300 இப்போ இது தெளிவாக வழங்கியிருக்கணும். 1300 மீட்டர் நீளமான ஓடுபாதையில் விமானம் ஏறுவதற்கு அது குறிப்பிட்ட நேரத்தில் ஏறிவிடும் கடலை நோக்கி. இறங்குகிற போது தளம்பாமல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தான் நீண்ட தூரம் ஓட வேண்டும். ஆகவே 2400 மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கிறது. இங்கே நான் நினைக்கிறேன் அந்த ஏர்போர்ட் சந்தி வரைக்கும். அப்போ 2.5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஓடுபாதை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் டாடா இண்டிகோன்ற 80 பேர் கொண்ட விமானங்கள் தான் இங்கே இப்போ இறக்கப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு ஒரு விமான நிலையம் தேவை. சர்வதேச விமான நிலையம் வந்தால் சந்தோஷம். ஆனால் அது தரப்போகிறது இல்லை. இதெல்லாம் பொய்யான விடயங்கள். இதை அவர்கள் தருவதற்கு யாருமே இல்லை. இங்கே வடக்கு அபிவிருத்தி என்று பேசிக்கொள்ளுகிறார்கள். மிக கவலையான விடயம். அன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள், ஏதோ விடயங்கள் கதைக்கிறார்கள். ஆனால் ஒரு 34 வருடமாக பல கிராமங்கள் பலாலி, தையெட்டி, மயிலெட்டி, கட்டுவன் என்று சொல்லி ஏராளமான மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு. இது மிக கேவலமானது. ஊழல் இல்லாத அரசு, நேர்மை, மக்களுக்காக நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசினுடைய காலத்தில் எங்களுக்கு விடுபடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் அன்றைக்கு நடந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சு கொண்டோம். அதாவது இராணுவத்தோடு நாங்கள் முண்ட முடியாது, போராட முடியாது. நாங்கள் மக்கள், சாதாரணமான மக்கள். அவர்கள் மிக தந்திரமாக இருக்கிறார்கள். நான் பலாலியை சேர்ந்த நான் பலாலி ரோட்டில் வசாவுலான் ஜனாதிபதி கடந்த மாதம் அந்த இதுக்கு தேர்தலுக்கு முதல்ல வசாவுலான் பாடசாலையில் இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கிற வசாவுலான் சந்தையை தான் விட்டுருந்தேன். அதில் 2 பக்கம் இருக்கிற காணிகள் விடப்படவில்லை. அங்கே ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த வசாவுலான் பள்ளிக்கூடம் கழிஞ்சு போக மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு 1/2 ஏக்கர் காணிக்க ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் அதை சுற்றி ஒரு 7-8 ஏக்கர் அநியாயமாக சும்மா இருக்கிறது, சும்மா வைத்திருக்கிறார்கள், தேவையில்லை. அதே போல் பலாலி ரோட்டு கிழக்கால இருக்கிற காணியில் விவசாய நடவடிக்கைகளை இராணுவம், நான் கடிதத்தை தெளிவாக எழுதி வச்சுக்கிறேன், நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துவோம். பிரச்சனை இல்லை, நாங்கள் போகணும் என்றாலும் போவோம். நாங்கள் பல காலமாக இதில் 700 ஏக்கருக்கு மேலே விவசாயம். பலாலி விமான ஓடுபாதைக்கு வடக்கால கடற்கரை அண்டியும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பேரில் விவசாய நடவடிக்கை செய்யணும். பலாலி ரோடு கிழக்கால இதுதான் அவர்களுடைய பாதுகாப்பு. ஆராய்ச்சிக்கு நாங்கள் பாதுகாப்புக்கு
தங்களுக்கு இடம் வேணும். இங்கே எல்லாம் மிக பொய்யான இது வெளியில் கொண்டு வரப்பட வேண்டியது. எங்களுடைய அரசியல்வாதிகள் இதை பேசலாம். பாராளுமன்றத்தில் போய் ஏதோ எல்லாம் கதைக்கிறாங்க. வடையை சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு நிறுத்திரோண்டதான் இவ்வளோ காலமும். நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதியும் பெறும்போது இப்படி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்குது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு முன்னுக்கு போராடினோம், மாவட்ட கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு போராடினோம், பலாலியில் சந்தியில் போராடினோம். இப்படியே எங்களுடைய போராட்டம் கச்சேரிக்கு முன்பாக திருப்பியும் 3 தலைமுறை. நான் நினைக்கிறேன் இந்த குணபாலசிங்கம் அப்படியானவர்கள் இறந்து விட்டார்கள். பலாலியில் கந்தையாண்ண மயிலட்டியில் குணபாலசிங்கம் இப்படி ஒரு தலைமுறை இறந்து இப்போ போராடுகிறவர்களுக்கு 60 வயசு. இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இப்படியே போராடி நாங்கள் இறக்க வேண்டியதுதான் எங்களோட நிலைமை. நாங்கள் மக்கள், நாங்கள் வேறு ஒரு வன்முறைகளை நாங்கள் கேட்கல, வன்முறைக்கு நாங்கள் போக முடியாது. ஆகவே இந்த காணிகள் தேவையில்லாமல் வச்சிருக்கிறார்கள். 2500 ஏக்கர் இருக்கிறது. மைத்திரிபால சிறிசேனா 1500 ஏக்கர் விட்டிருக்கேன். நான் இந்த இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் இன்னும் நாங்கள் விட்டிருக்கலாம் அந்த காலத்தில். அதுவும் ஒரு நல்லாட்சி. எங்களுடைய அரசியல்வாதிகள் விட்ட தவறு. அவர்கள் மீண்டும் இதே தவறை இந்த ஒரு நல்ல ஜனாதிபதியை இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறார். அவர்கள் பல விடயங்களை எல்லாம் சுருக்கமாக செய்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஜனாதிபதி இருக்கிற காலத்திலும் இவர்கள் தவறு விடுகிறார்கள். எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய அதிகாரிகளும் மிக தவறான தகவல்களை ஜனாதிபதியை கொடுத்து இந்த பிரதேசங்களை சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இதில் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் செத்தாலும் இந்த இடங்களை விட மாட்டோம். மற்றது இதெல்லாம் சிவப்பு மண், விவசாயம் செய்கிற பூமி. இதுக்கு மேலே நீங்கள் இந்த டஸ்ட்டுகளை போட்டு, ரோட்டுகளை போட்டு, விமான நிலையத்திலே அங்கால ஏற்கனவே டாக்ஸிவே தொலைத்தொடர்பு கோபுரங்கள் எல்லாம் இராணுவத்தினுடைய இருக்கத்தக்கதாக அந்த ரோட்டுக்கு மேற்கால மக்களுடைய காணியை உயர் பாதுகாப்பு வலயத்தில் அடாத்தாக பிடித்து இந்தியாவினுடைய விமான சேவையை சேர்ந்து செய்வதற்கான உரிமம் வழங்கப்பட்டது. இது மிக தவறான விஷயம். ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெறுறது எங்களுக்கு சந்தோஷம். பொருத்தமான இடங்களை தெரிவு செய்யுங்கள். கற்பாறைகளோட மக்கள் விவசாயம் செய்ய வாழ முடியாத பல பிரதேசங்கள் இதே வழிவடக்கில் இருக்குது. தெரிவு செய்யுங்கள். தெரிவு செய்யாட்டால் நாங்கள் உங்களுக்கு இடங்களை கூட்டிக் கொண்டே காட்டுகிறோம். நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் கௌரவம் என்று நாங்கள் சொல்ல வேணும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். சும்மா ஒவ்வொரு விடயங்களையும் சும்மா தேவையில்லாமல் கதைச்சி போட்டு கண்ணை மூடி சுட்டு போட்டுட்டு பட்டுட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்காமல் உண்மையான விஷயங்களை மக்களுக்காக கதையுங்க. நான் அவரை கதைச்சேன், அரசியல் கைதி விடுதலையை பற்றி கதைச்சேன் என்று கதைக்காமல் அன்றைக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய விஷயத்தை அன்றைக்கு நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். அதற்குரிய கடிதங்கள் எல்லாம் சிங்களத்தில் கொண்டு வந்து நான் தமிழில் கொண்டு வந்து நான் எங்களை கதைப்பதற்காக குழப்பியவரே வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர். அவரை பற்றி எனக்கு நிறைய விடயங்கள் தெரியும். அவருடைய சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள். ஆனால் நான் ஒரு தனி மனிதனை நான் தாக்கி கதைக்க விரும்பவில்லை. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மிக பெரும் பதவி கிடைத்திருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரச்சனைகள் கதைக்கப்பட வேண்டிய இடங்களில் அந்த பிரச்சனைகளை கதைப்பது. மற்ற இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லிக் கொள்கிறோம். தனிப்பட நான் சொல்லுகின்றேன். அவருக்கு என்ன தெரியும், அவர் தன்னுடைய தந்தைக்கு வேணுமென்றால் நட்டஈடு வேண்டலாம். ஆனால் பஸ்கள் ஏற்றி காணாமல் ஆக்கப்பட்டு இதுவரைக்கும் எத்தனையோ 1000 பேர் காணாமல் ஆக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் வெறும் என்ன நடந்தான்னு தெரியாமல் இரவு நித்திர கொள்ளாமல் எத்தனையோ தாய்மார்கள் வன்னியில் இருக்கணும், என்னுடைய சொந்தங்களில் இருக்கணும். இவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உன்னுடைய தந்தை இறந்திருந்தாலோ காணாமல் ஆக்கப்பட்டது உனக்கு வழி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு நட்டஈடு கோருங்கள். மற்றவர்களுக்கு நட்டஈடு கோருவதற்கு உங்களுக்கு எந்த வித அருகதையும் இல்லை. நீங்கள் வேண்டுமென்றால் நான் சவாலாக சொல்கிறேன், நேரடியாக ஒரு விவாதத்துக்கு அவர் வரட்டும். நான் நிறைய விஷயங்களை கதைக்கிறேன். 2009க்கு முதல் அவர் எங்கே இருந்தார், அவருக்கு பிறகு எப்படி இந்த வீரம் வருகிறது, இவருக்கு பின்னாலே என்ன, அதுங்களுக்கெல்லாம் தேவையில்லாது. ஆனால் அவர் கதைக்க விரும்பினால் பல பேருக்கு சவால் விடுகிறார். நான் இப்பொழுது அவருக்கு சவால் விடுகிறேன். முடிந்தால் அவர் எங்களோட ஒரு நேரடி விவாதத்துக்கு வரட்டும். நான் அதை பேசுகிறேன். அவர் மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள். இப்போ ஒரு தெளிவான முடிவை சொல்லுகிறேன். இந்த ஜனாதிபதி உட்பட, கடத்தொழில் அமைச்சர் உட்பட, இராணுவத்தில் கூட மனமாற்றம் வந்திருக்கிறது. ஒரு வெள்ளை ஷர்ட் எடுக்கிறாக ஒரு இராணுவ வீரர் வந்திருந்தார் கடந்த வருடம். எங்கே என்ன விஷயம் என்று கேட்க, தான் மாவீர திணையிட்ட பகன் 10 குரல்னா எண்ணே, அதாவது நான் மாவீர தினத்துக்கு விளக்கேற்ற போகிறேன் என்று அவர் காமெடியாக சொல்லவில்லை. அவர் அந்த அன்றைய தினம் அதை சொல்லியிருந்தார். இவ்வாறு மனமாற்றம் வந்திருக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் போனால் பிளாஸ்டிக் மட்டைகளில் மாவீர துயிலும்